ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விபூதி சேனல். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சரி, இந்த படம் நீ வந்து பார்த்ததில் உனக்கு வந்துட்டு அந்த படத்தில் டேக் அவேன்னு என்ன நீ எடுத்துக்கிற? ஒரு ஃபாதரோட ப்ராமிஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்பா பண்றடா உனக்கு ப்ராமிஸ். அவங்க பேரண்ட் அவனுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் நல்ல லக்ஸுரி லைஃபு, நம்ம நல்லா கொடுத்தா தான் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு இப்போ நிறைய பேரண்டிங் போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பையனோட எல்கேஜி ஃபீஸ் 3 lakhs 4 lakhs அப்படிங்கிறது. ஆனால் அந்த பையன் ஹாப்பி இருக்கா நீ இருக்கான்னு இல்லையான்னு கேட்டால் அது சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த பறந்து த வேர்ல்ட் ஆஃப் பறந்து போல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹியூமன்ஸுமே கைண்டாக இருந்தாங்க பார்த்தியா? ஆமாம். There is no explanation in love, sir. ஒரு மாதிரி நெகட்டிவ் பீப்புளே இல்லை அதில் சொல்லப்போனால். நீ ஒரு நெகட்டிவ் பீப்புள் கூட பார்க்க முடியாது. ஒன்றும் இல்லை, அந்த நைட்டு வந்து நைட் டிரைவிங் போவாங்கள்ல வெளியே, அப்போ கூட அங்கே வெளியே பார்த்தவர் கூட அவ்வளோ கைண்டாக அவங்ககிட்ட இருப்பாங்க. அந்த மழை வருதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவர் வாங்கி வந்து இது பண்ணுவார். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்து தரது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த அஞ்சலியோட அவங்களோட ஹஸ்பண்டு அவர் கூட அவ்வளோ கைண்டாக இருந்தார்ல. இந்த படம் பார்க்கும்போது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். Is this how you raise a child? Sorry ma'am, I didn't raise. எக்ஸப்ட் அவங்க அம்மாவோட தங்கச்சி ப்ளஸ் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு நினைக்கிறேன். அது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இல்லை, அது ஒரு கோபம், அவங்களுக்கு அக்செப்டன்சி இல்லை. ஆக்சுவலாக அந்த மூணு குழந்தைங்க அந்த படத்தில் வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் அந்த குழந்தை அவங்களோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அம்மா அப்பா, அவனுக்கு ஒரு பையன் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த இன்னொன்று வந்து அந்த ரிச் குழந்தை ஒன்று இருக்கு பற்றியா, அவனோட கிளாஸ்மேட். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிடில் கிளாஸு, லோவர் மிடில் கிளாஸு, அப்புறம் அப்பர் கிளாஸ். ஸோ அது வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து காமிச்சிருக்கும் போது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவும் வந்து அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்றது போதுங்கிற ஒரு மனப்பான்மையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இருக்க சொந்த ஊர்லயே. அப்பர் மிடில் கிளாஸ் ஓகே, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் 3 lakhs அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஸோ அவங்களாம் அஃபோர்ட் பண்ண முடியுது. அது போக அஃபோர்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு ப்ரெஷரிஸ்ட் லைஃப் இல்லாம ஆல்ரெடி வச்சிருக்க ஒரு சொத்து மேபி அந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரிச்சான லைஃபையும் வாழ்ந்துக்கிறாங்க, அந்த குழந்தையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க ஓகே. பட் ஆனால் அந்த மிடில் கிளாஸ்ல இவங்க இருக்கிறனால பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிவா, அவங்க கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஆயில் கேன்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு அது இதுன்னு பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணி ஏதாவது பண்ணணும், லைஃபை ரன் பண்றது அவ்வளோ கஷ்டப்படுறது. திருப்பி அவங்க அம்மா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோயம்புத்தூர் வந்துட்டு அந்த சாரி எக்ஸ்போ பண்ணி சாரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி இது பண்றது. இப்போ நீ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேமிலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இவங்களுக்கு தான் வந்து ஃபினான்ஷியலா இருக்கும், அந்த இஎம்ஐ கட்டணும் அந்த ப்ராப்ளம். பட் ஆனால் அந்த பையனையும் வந்து ஈக்குவலாக இவங்களுக்கு இருக்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்க குழந்தைய கூட படிக்க வச்சாதான் ஃபியூச்சர் வந்து அவனோட வந்து ஒரு சர்க்கிள் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கே வந்து 3 lakhs அதுக்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இஎம்ஐ டிராப்புக்குள்ள மாட்டி இவ்வளோ ரியலைசேஷன் அந்த டிராவல் நடக்குது. எனக்கு இந்த ஊர்லயே இருக்கணும், எனக்கு இதுவே போதும், இந்த மலை வேணும், இந்த கிரவுண்டு வேணும், அந்த நாலேஜ் ஆஃப் இந்த புக்ல எழுதியிருப்பான் பார்த்திருக்கேன், உன் நாலேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு. என் பேரண்ட்ஸ் என் அப்பா அம்மா கூட சேர்ந்து தூங்கணும், என்னன்னா அவனுக்கு அது கிடைக்கல. அதனாலதான் பசங்களுக்கு நல்லா ஃபியூச்சர் தரணும்னு அவங்க கண்டுக்காம ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கிறது இல்ல. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவன் எதை பாக்குறான் எதை பண்றான், அவனோட பிஹேவியர்ஸ் என்ன மானிட்டர் பண்ணவே முடியாது. அதுதான் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இன்னைக்கு கரெக்டா ஒபீடியன்ட்டா வளரும், அதெல்லாம் கிடையாது. மார்னிங்கே வந்து அந்த பையன் கேட்டை பூட்டிடுவான். ஸோ கேட்டை பூட்டிட்டு அவன் கீழே போகும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பதறுவான். அது ஒரு ஸ்டேஜாக ஒரு இது மாதிரி, ஏன்னா அந்த கூண்டுலேருந்து அவன் வெளியே வந்துட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே போகிற வழியில திருப்பி எங்கே ஓடுறான், அந்த வண்டி கிட்ட நின்றுன்னு சொன்னோடனே அவன் திருப்பி வேற இடத்துல ரோட்ல ஓட்டிட்டு இருப்பான். ஓடி போய் பார்ப்பான், திருப்பி ஓகே ஓட்டுறான்னு சொல்லிட்டு விட்டுருவான். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும்போது என்னாவும் அந்த ஒரு மலை மேலே ஏறி இருப்பான். அப்புறம் திருப்பியும் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா போய் மலையில ஏறி வந்து கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அவன் மரத்து மேலே ஏறி இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு இதில் இருந்துக்குவான், சரி ஓகே நம்ம பையன் போனாலும் திரும்பி வந்துடுவான், ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா அந்த ஒரு சிட்டி லைஃப்குள்ளே வாழ்ந்து கன்ஜஸ்டா
அந்த வெளியே குழந்தைய விடணும் அப்படிங்கிற ஒரு செக்யூரா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. பயம் அதுல ஒரு டைலாக் கூட வரும்ல, நீ 4 செவுத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் நீ வந்து பயந்து இருக்கணும், வெட்ட வெளியே அப்படி இருக்கும்போது நீ வந்து எதை நினைச்சும் வந்து தாரா சொல்லுவாரு அந்த பயப்படவே தேவையில்லை. பையன் வந்து இவனை மரத்து மேல விட்டுட்டு கீழே போயிடுவான். அப்போ வந்து அவனை திருப்பி வரும்னு ஒரு நம்பிக்கையில தான் வந்து அவன் ஆக்சுவலா கூலா மரத்து மேலே உட்காந்துருப்பான். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திருப்பி 2வது வாட்டி அந்த அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் மலையேறினதுக்கப்புறம் அவங்க அம்மா பதட்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்புறம் அவன் சொல்லுவான், இல்ல அவன் வந்துருவான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஒரு ஸ்டேஜஸ் நம்பிக்கை அவனுக்கு வந்து அவனுக்கு நம்ம பார்த்த இது பையன் இல்ல, அவனுக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒன்னா ஸ்பூன் ஃபீட் பண்ண தேவையில்லை குழந்தைகளுக்கு. குழந்தைங்க அதுவுமே வந்து தானாவே க்ரோ ஆயிக்கும். நம்ம அஸ்மாசியை விட்டாலே போதும், அதே க்ரோ ஆயிக்கும். படத்துல பாட்டு வந்தது, அந்த லிரிக்ஸ் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நீங்க படத்தை போய் பாருங்க, அந்த ஃபுல் எக்ஸ்போசர் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலியோட பாருங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாருங்க. இட்ஸ் a குட் மூவி, ஃபீல் குட் மூவி இல்லையா? ஆமா, எல்லாம் ஃபீல் குட், நல்லா இருக்கு. போர் அடிக்கவே தெரியல, எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. இவங்க சும்மா கிளாப் பண்றாங்க.